ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 9வது மாதத்தில் எப்போ வேணாலும் டெலிவரி ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவோட தலை கீழே டெலிவரிக்கு ரெடியாக இருப்பாங்க. உங்களோட பாப்பா ஃபுல் க்ரோத் ஆகியிருப்பாங்க இந்த 9வது மாதத்தில். இந்த 9வது மாதத்தில் தான் லங்ஸ் ஃபுல்லாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம். பாப்பாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோவிலேருந்து 3.25 கிலோ வரைக்கும் இருப்பாங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா 19 to 21 இன்ச்சஸ் வரைக்கும் இருப்பாங்க. இந்த 9வது மாதத்தில் தான் பாப்பா கண்கள் திறந்து மூட தொடங்குவாங்க. கண் சிமிட்ட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம். நகம் பார்த்தீங்கன்னா விரல் வரைக்கும் வந்திருக்கும். ஹேர் வளர ஆரம்பிச்சிருக்கும். 9வது மாதத்தில் தான் பாப்பா வெயிட் போடக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அவங்களோட எல்லா பார்ட்ஸு, அவங்களோட பிரெயின் எல்லாமே நல்லா டெவலப் ஆகியிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த டைமில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். 9வது மாதத்தில் கர்ப்பிணி பெண்கள் நிறைய நேரம் ஸ்டாண்டிங்கில் நிற்கக்கூடாதுங்க. கண்டினியூஸாக நிற்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய நேரம் நிற்கிறனால பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்து இப்போ நீங்கள் நிறைய நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா எந்திரிக்கும் போது சடனாக எந்திரிக்கக்கூடாதுங்க. மெதுவாக எந்திரிக்கணும். இதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 9வது மாதத்தில் ரொம்பவே முக்கியமான ஒன்று என்னென்னா, உங்களோட பாப்பாவோட மூமெண்ட்ஸ் எப்போவுமே கவனிச்சிட்டே இருக்கணுங்க. பொதுவாக 3rd ட்ரிம்ஸ்டரில் நார்மலாக இருக்கிறத விட 9 மந்த் மூமெண்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். 1 ஹவருக்கு அட்லீஸ்ட் 8 to 20 டைம்ஸ் ஆச்சும் மூமெண்ட்ஸ் தெரியணும். உங்களோட பாப்பா 1 மணி நேரத்தில் எவ்வளோ வாட்டி கிக் பண்ணுறாங்கன்னு கவனிச்சிட்டே இருங்க. அசைவு கம்மியாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் அல்லது ஜூஸஸ் எடுத்து குடிங்க. அப்போ உங்களுக்கு மூமெண்ட்ஸ் தெரியும். ஜூஸஸ் குடிச்சும் எந்த ஒரு மூமெண்ட்ஸ் தெரிலனா நீங்கள் டிலே பண்ணாமல் உடனே உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இந்த விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. லாஸ்ட் மந்தில் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. பனிக்கூட நீர் கம்மியாகாமல் பார்த்துக்கணும். இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. பேபி வளர வளர நம்மளோட ஃப்ளூயிட் லெவல் கம்மியாகுங்க. டெய்லி குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும். டெய்லி லிக்விட் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அதாவது இளநீர், ஃப்ரெஷ் ஜூஸ் அதிகமாக குடிங்க. அப்புறம் மோர் நிறைய எடுத்துக்கோங்க. நம்மளோட பாடியை குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். இந்த 9வது மாதத்தில் மெயினாக என்னென்னா ஃப்ளூயிட் லெவல் கம்மியாகாமல் பார்த்துக்கணுங்க. ஃப்ளூயிட் லெவல் கம்மியானா நார்மல் டெலிவரி நடக்கிறதுல நிறைய ரிஸ்க் இருக்கும். ப்ரெக்னென்சியில் மோஸ்ட்லி 80% கன்சீவ் ஆனவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. ஃபைபர் நிறைய இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் நிறைய சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை, ட்ரை கிரேப்ஸ், கொய்யாப்பழம், ஆரஞ்சு இதில் எல்லாம் ஃபைபர் அதிகமாக இருக்குது. இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 9th மந்தில் கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கலாம். 9th மந்தில் மறக்காமல் டெய்லி வெந்நீர் குளியல் எடுங்க. வெந்நீர் குளியல் எடுக்கிறனால உடல் வலி, தசை வலி, இடுப்பு வலி இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். 9வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு சுத்தமாக தூக்கமே வராது. வெந்நீர் குளியல் எடுக்கிறனால உங்களோட பாடி அண்ட் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு தூக்கம் சீக்கிரம் வரும். அதோட மட்டும் இல்லை, உங்களோட இடுப்பு எலும்புகளை லூஸ் பண்ணி கொடுக்கும். இதனால் நார்மல் டெலிவரிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 9வது மாதத்தில் சாப்பிடக்கூடாத உணவு என்னென்னா காஃபி, ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். அடுத்து என்னென்னா நல்ல சமைக்காத உணவுகள் சாப்பிடக்கூடாது. அது என்னென்னா ஹாஃப் பாயில் இந்த மாதிரியான ஃபுட்டு நீங்கள் சுத்தமாக எடுக்கவே கூடாது. ஏன்னா இதில் பாக்டீரியாஸ் அதிகம் இருக்கிறனால இது உங்களுக்கு வயிறு வலி வர வைக்கும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா காரமான உணவு, ஆயிலி ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இது சாப்பிட்றனால என்ன ஆகும்னா நெஞ்செரிச்சல் ஏற்படும். கன்சீவாக இருக்கும்போது நைட்டு எளியராக சாப்பிடுங்க. எளியராக சாப்பிட்றதுனால நெஞ்செரிச்சல் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்காது. ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகும். அடுத்து என்னென்னா ஒரே நேரத்தில் நிறைய ஃபுட்டு சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எப்போல்லாம் பசிக்குதோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து 9வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கம் வராது. அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறதுலே டைம் கரெக்டாக இருக்கும். நம்ம பாப்பாவோட ஹெட்டு தலை கீழே டெலிவரிக்கு ரெடியாக இருக்கிறனால யூரினரி பிளேடருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி நைட்டு இப்படி யூரின் பாஸ் பண்ணுறது டெலிவரி ஆக போகிறதுக்கான ஒரு சிம்டம் சொல்லலாம். அடுத்து என்னென்னா டெலிவரி நெருங்குற டைமில் மியூக்கஸ் பிளக் ரிமூவ் ஆகும். மியூக்கஸ் பிளக் எப்படி இருக்கும்னா சளி போல் கட்டியாக இந்த மாதிரி இருக்கும். இந்த மியூக்கஸ் பிளக் என்னென்னா நம்ம யூட்ரஸில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கன்சீவ் ஆன 3வது மாதத்துலேயே இந்த ஒரு ஜெல் மாதிரிப்பட்ட திரவம் அதை அடைச்சிடும். இந்த மியூக்கஸ் பிளக் ரிமூவ் ஆனாலே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு வித்தின் 2 டேஸில் டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸ்கள் நிறைய இருக்கும். அடுத்து என்னென்னா பனிக்குடம் உடையிறது. பனிக்குடம் உடைஞ்சா கொஞ்சம் நேரத்திலே டிலே பண்ணாமல் இமிடியேட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். அடுத்து டெலிவரி பெயின் எப்படி இருக்குன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி விட்டு 30 செகண்டுக்கு மேலே வலி இருந்தால் அது டெலிவரி பெயின். இது உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறதுக்கான சிம்டம்னு அர்த்தம். இந்த மாதிரி விட்டு உங்களுக்கு பெயின் இருந்தால் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 9வது மாதத்தில் ஃபால்ஸ் பெயின் வரும். அதை பிராக்ஸ்டன் ஹிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வலி எப்படி இருக்குன்னா ஒரு 30 செகண்டுக்கு தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. இந்த மாதிரி வலி இருந்தால் நீங்கள் ஜீரக தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து ரிலாக்ஸ் பண்ணால் போதும் இந்த பெயின் போயிடும்.
அடுத்து 9வது மாதத்தில் முதுகு வலி ரொம்ப ஜாஸ்தியாக தாங்க முடியாத அளவுக்கு இருந்தால் அதுவும் டெலிவரிக்கு உண்டான சிம்டம்னு சொல்லலாம். நீங்கள் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும். அடுத்து என்னென்னா 9வது மாதத்தில் பிபி ஹை ஆகாமல் பார்த்துக்கணும். லாஸ்ட் மந்தில் பொதுவாக எல்லாருக்கும் டென்ஷன், எப்படி டெலிவரி ஆக போகுதுங்கிற பயம் இருந்துகிட்டே தான். ஆனால் இந்த 9வது மாதத்தில் தான் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் உங்கள் பாடியை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கணும். 9வது மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் மைண்டு ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் 9வது மாதத்தில் எந்த மாதிரியான ஃபுட் அதிகமாக எடுத்துக்கணும்னா கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், அப்புறம் பச்சை இலை, காய்கறிகள் இந்த மாதிரிப்பட்ட ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கும் நல்லது. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எலும்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. அதோட மட்டும் இல்லாமல் ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸும் நிறைய எடுத்துக்கோங்க. அது என்னென்ன பீன்ஸ், ஆரஞ்சு, கீரை, ப்ரக்கோலி இதில் எல்லாம் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இது பேபி பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் பேபி எந்த ஒரு குறையும் இல்லாமல் பிறக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்னென்னா 9வது மாதத்தில் ஜீரா தண்ணி டெய்லி குடிங்க. அப்புறம் கீ சாப்பிடுங்க. கீ சாப்பிட்றதுனால குழந்தை ஈஸியாக வெளில வர்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அப்புறம் டெய்லி ஒரு 30 மினிட்ஸு காலையில் ஈவினிங் வாக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னா 9வது மாதத்தில் உட்காந்து தரை துடைக்கிறது மாதிரி பண்ணிட்டுருங்க. அதுவும் நார்மல் டெலிவரிக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை பேபி தலை கீழே வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்னென்னா தரையில் உட்காந்து சம்மணம் கட்டி இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு 2 கால்களையும் சேர்த்து வச்சு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டுருங்க. அதுவும் நம்ம இடுப்பெலும்பு விரிஞ்சு கொடுத்து சீக்கிரமாக நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நிறைய மியூசிக் கேளுங்க, நல்ல பாட்டு பாடுங்க, நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். அதோட நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக உங்கள் ப்ரெக்னன்சியை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம், டென்ஷன்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் பேபியோட வருகைக்காக காத்துட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.